வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் வந்து கட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப நுணுக்கமா நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஏன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ, அந்த மெத்தட் வந்து நம்ம இந்த ப்ளவுஸ்ல வந்து காட்டப் போறோம். அதனால வீடியோவ எங்க எதுவுமே ஸ்கிப் பண்ணாம, பொறுமையா நிதானமா பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்களே கட் பண்ணலாம். இதுல நெறைய மாற்றங்கள் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். ஒரு ப்ளவுஸ்ல வந்து உயரத்த வந்து ஒரு 1/2 இன்ச் கூடுதலா கேட்டாங்க அப்படின்னா, அத எப்படி அந்த உயரத்த கூடுதலா வச்சு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணணும். மாடல் ப்ளவுஸா குடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸ் எப்படி நார்மல் ப்ளவுஸா கட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கழுத்து பேக் டிசைன்லாம் வச்சு அழகா தச்சிருக்காங்க. அத வந்து நம்ம சாதா ஒரு ரவுண்டு கழுத்து வச்சு ப்ளவுஸா வந்து கட் பண்ண போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பொறுமையா நிதானமா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு முதல்ல உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனல்ல சொல்ற விஷயங்கள் அதுதான். ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம சேனல்ல சொல்லி தரோம், ஒரு விஷயங்கள் சொல்லி தரோம்னா, முதல்ல உங்களோட ஆடைகளுக்கு அத முயற்சி பண்ணி பாருங்க. அதில உங்களுக்கு சக்சஸ் ஆனதுக்கு பிறகு, நீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து அத தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான், உங்களுக்கு அதில ஏதாவது மாற்றம் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியும். சிறப்பா இருக்கும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கத்துக்கிட்ட இந்த தையல் துறைய உங்களுக்காக கத்துறேன். சிறப்பா கத்துக்கங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸில் சில மாற்றங்களையும் நம்ம பண்ண போகிறோம். ப்ளவுஸோடைய உயரம் மாற்ற போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பின் கழுத்துடைய இறக்கத்தையும் ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா, கழுத்து வந்து டிசைனாக இருக்குது. இதை ரவுண்டு கழுத்தாக மாற்ற போகிறோம். 3 விஷயங்கள் மாற்ற போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அழகாக நீங்களே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம். நான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறத நீங்கள் கேட்குறத விட, நீங்கள் வீடியோவை பார்த்து பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து கட் பண்ணலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதுல பெரிய குழப்பங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி குழப்பங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ப்ராப்பராக உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. ப்ளவுஸுடைய இடுப்பு பகுதி எடுத்துகிட்டோம். இடுப்பு பகுதியை 2ஆக மடித்து அங்கே ஒரு மார்க்கு, ஓகேங்களா? டாட் எங்கே இருக்கோ டாட்டுக்கு ஒரு மார்க்கு, சைடு எங்கே இருக்கோ அதுக்கு ஒரு மார்க்கு, ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இந்த 1 இன்ச்சு அதிகமாக எதுக்கு அப்படின்னு கேட்டால், சென்டரில் நம்ம பிடிக்கக்கூடிய டாட்டுக்காக 1 இன்ச்சு வந்து நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். இடுப்பு பகுதியில் இவ்வளோ தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸுடைய உயரத்தை வந்து நம்ம எடுக்கணும். அதற்காக பார்த்தீங்கன்னா, பேக்கில் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த டாட்டும் ஷோல்டரையும் நேராக எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம்னா, உயரம் எவ்வளோ ஷோல்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஒரு மார்க் பண்ணுறோம். ஒரு மார்க் பண்ணியாச்சு. ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி இன்னொரு கோடு வந்து நம்ம போட்டுக்கணும். எதற்காக அப்படின்னா தையலுக்காக. இப்போ ப்ளவுஸில் இருக்கக்கூடிய உயரத்தை மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு நம்ம அதிகமாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் வந்து தையலுக்கான பகுதி. இப்போ கழுத்துடைய உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, உயரம் ப்ளவுஸில் 1/2 இன்ச்சு கூடுதலாக வச்சுருக்கோம். அதனால் இப்போ ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்ட இந்த தையல் துறையை உங்களுக்காக கற்றுற சிறப்பாக கற்றுக்குங்க. ஒவ்வொரு அளவுகளையும் நம்ம சில நேரங்களில் உன்னிப்பாக வந்து கவனித்து பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அளவுகள் வந்து மாற்றம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சில விஷயங்களை வந்து உன்னிப்பாகவே கவனிச்சுட்டே தான் இருக்கணும். பேக் கழுத்துடைய இறக்கம் 5.5 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது கீழேருந்து 5.5 அப்படின்னோம். அந்த 5.5 வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு அளவுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க் போடும்போது ரொம்ப கவனமாக வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த அளவுகளை துல்லியமாக வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு எந்த விதமான மாற்றமும் வராது. அளவு ப்ளவுஸில் சில அளவுகள் மட்டும் வச்சு மார்க் பண்ணி ப்ளவுஸும் கட் பண்ணலாம். அது ஒரு மெத்தட்ஸும் இருக்குது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி எல்லாருக்குமே வெட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி வெட்டக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே எடுத்து தைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு வித்தியாசம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் லூஸ் அடிக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய நண்பர்களுக்கு கட்டிங் எல்லாமே மாற்றணும். ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க இன்னொரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. புதுசாக கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா, எனக்கு எங்கே கொடுத்தாலும் செட் ஆகலை, எனக்கு ஃப்ரண்ட்டில் லூஸ் அடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. நம்ம என்ன நினச்சிக்கோ, ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டைட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நம்ம அவங்க அந்த கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு மட்டும் டைட் பண்ணுவோம். ஆனால் 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வித்தியாசங்கள் வரும். இது எதனால் இந்த மாதிரி ப்ளவுஸில் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறதையும்
நான் உங்களுக்கு மிக விரைவில் இன்னொரு வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஏன்னா எல்லா ப்ளவுஸுமே ஒரே மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே எடுத்து தைச்சிடலான்னு, ஆனால் அப்படி தைக்க முடியாது. கொஞ்சம் அனுபவங்கள் மாற மாறத்தான் நிறைய விஷயங்கள் வந்து புரியும். பிகினராக இருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கான ப்ளவுஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து தைச்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. உங்கள் குடும்பத்தார் நண்பர்களுக்காக ப்ளவுஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி தைச்சி பழகிக்கிங்க. இப்போ கழுத்துடைய இறக்கத்தை வந்து மார்க் பண்ணிவிட்டோம். கழுத்துடைய இறக்கம் மார்க் பண்ணி எடுத்து கழுத்து ரவுண்டு வந்து ஒன்று போட்டு விட்டுக்கலாம். நம்ம திருப்பூர் ஜிஆர்டிஎல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். டெய்லிங் சேர்ந்த எண்ணற்ற வீடியோக்கள் மிக விரைவில் எக்கச்சக்கமான நுணுக்கங்களோட வீடியோக்கள் நிறைய பதிவு பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸுகளுக்கு விளக்கம் தரக்கூடிய வீடியோக்களாகவும், ப்ளவுஸில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். முடிஞ்சால் ஒரு நோட்டு வச்சு எழுதி வச்சுங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? மார்பு சுற்றளவு என்ன அளவு வச்சோமோ அதே அளவு தான் இடுப்பு பகுதியும் நேராக கோடு போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இடுப்பகுதியை வச்சு அதுலேருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு தள்ளி வச்சு கிராஸாக மார்க் பண்ணுறது அப்படிலாம் வேண்டாம். மார்பு சுற்றளவு என்ன இருக்கும் அதே அளவு இடுப்புக்கு நேராக கோடை போட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ப்ளவுஸில் லூஸ் டைட் அப்படிங்கிறது வராது. அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அப்படியே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜிஆர்டிஎல் சேனலை பார்த்து நீங்கள் ப்ளவுஸோ அல்லது சுடிதாரோ ஏதாவது கட் பண்ணியிருக்கீங்க, தைச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ரிவ்யூவும் மறக்காமல் கீழே சொல்லுங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் தட்டோடைய உயரத்தை கையோட நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது கப்பு டாட்டோடைய உயரத்தையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதியும் மார்க் பண்ணுறோம். முன்கழுத்துடைய கழுத்து பகுதி வந்து எவ்வளோ சுட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணுறோம். தனித்தனியாக உங்களுக்கு மார்க் பண்ணாமல் எல்லாமே இதுலேயே நம்ம மார்க் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஒரு முறைக்கு 4 முறை நீங்கள் கட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது பயிற்சியாக மாறும். நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த கப்போடைய உயரம், ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் உயரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். பர்ஃபெக்டாக இருக்குது, துளி கூட மாறல. இந்த மெத்தட் வந்து அந்தளவுக்கு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் கடையில் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஜெராக்ஸ் மாதிரி ப்ளவுஸ் கொடுத்த ப்ளவுஸு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். இப்போ வந்து அழகாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க, அழகாக வந்து கட் பண்ணிங்க. ஏன்னா பேப்பரில் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வேகமாக வந்து கட் பண்ணக்கூடாது. துணியில் வெட்டுறதை விட பேப்பரில் வெட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வெட்டணும். ஒரு பிசுறு மாறாத அளவுக்கு நீங்கள் பொறுமையாக வெட்டினீங்க அப்படின்னா மட்டும்தான் துணியில் ஈஸியாக வந்து உங்களால் வெட்ட முடியும். இப்போ பேக் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியது இல்லைங்களா, அதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா கிராஸாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸாக மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பேக்கில் கொடை தூக்கிறது சுத்தமாக இருக்காது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா ஃப்ரண்ட் தட்டு வந்து வெட்டுறோம். ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்காக உள்ளே போகக்கூடிய துணிக்காக தான் இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பின் இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பின் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமாக வந்து எல்லா பக்கமே பின் பண்ணிக்கங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டர்ன் வந்து நகராமல் இருக்கும். நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணுறதுக்கும் வெட்டுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகள் மார்க் பண்ணக்கூடிய இந்த அளவுகளை வந்து நல்லா கவனமாக பாருங்கள். ஹார்மோல் பகுதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதே மாதிரி டாட் பண்ணிக்கலாம் அல்லது மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. நீங்கள் பேனால் மார்க் பண்ணுறதா இருந்தால் சும்மா சின்ன சின்னதாக டாட் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கங்க. வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறதையும் எனக்கு கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க. இந்த பேப்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாரிக்குள்ளே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேப்பரு. இது வந்து நல்லாயிருக்கும். இது ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நான் வாங்கி பேட்டர்ன் போடக்கூடிய பேப்பரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பேப்பர் தான் வாங்குவேன். இந்த கழுத்துடைய உயரம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறோம். கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது முன் கழுத்து
அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். முன் உயரம் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு பாயிண்ட் மாறினாலும் மாறி இருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம உயரம் வந்து கூடுதலாக கேட்டிருக்காங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து கூடுதலாக நம்ம வைக்கணும், அதை மறந்துடக்கூடாது. இப்போ முன் கழுத்துக்காக மார்க் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இந்த முன் கழுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஆனால் எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு வந்து ரொம்ப லூஸாக வருது, ப்ளவுஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது, தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு பக்கம் எனக்கு லூஸ் டைட் வந்து வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்கிறாங்கண்ணா, இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். முடிஞ்சால் அடுத்த வீடியோலாம் அதுக்கு அடுத்த வீடியோ ஒரு 2 வீடியோக்குள்ளே நான் கழுத்துக்காக மட்டுமே தனியாக ஸ்பெஷலாக வந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணலான்னு பதிவு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி வச்சுருக்கோம். இப்போ 12.5 இருக்குது அப்படின்னா நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 13 வந்து உயரத்தை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்கான ப்ளவுஸோடைய உயரம் வந்து கஸ்டமர் கூடுதலாக வேணும்னு சொல்லி கேட்டதால் இந்த 1/2 இன்ச்சை வந்து நான் அதிகப்படுத்தியிருக்கேன். இந்த ப்ளவுஸு போட்டோம் அப்படின்னா லைட்டாக ஃப்ரண்ட் அந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, சென்ட்ரல் ஷோல்டர் வந்து கீழே இறங்கிடுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டு சரி பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸுடைய முன் இறக்கத்தை வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அதிகப்படுத்தணும். ஷோல்டர் வந்து கீழே இறங்கி வந்திருக்கும், சென்டர் கரெக்டாக ஷோல்டர் இல்லாமல் ஷோல்டர் கீழே இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ளவுஸில் முன் உயரத்தை வந்து கூட்டணும். ஹார்மோல் பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் பகுதி வந்து எவ்வளோ சொல் இருக்குது அப்படிங்கிறதையும் டாட் வளைவை வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த 2.5 இன்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து குடஞ்சி எடுக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது ஒரு மெத்தடு. இது மட்டுமே அப்படின்னா இல்லை, இதுவும் ஒரு மெத்தடு. மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வெட்டும்போது வேறு மாதிரி நம்ம கட் பண்ணுவோம். மெஷர்மெண்ட் வச்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அளவுகளில் மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காகவே நான் முடிஞ்சால் வீடியோ பதிவு பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து கூடி உங்களோட அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பெல்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு 4 இன்ச் இருக்குது அப்படின்னா மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, கீழே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 4.5 அப்படின்னு வைக்கணும். சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டாட் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இந்த சைடு அளவுகள் வந்து எப்போவுமே வந்து கவனமாக வச்சுக்கோங்க, ஞாபகமாக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டி பகுதியோடைய நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஊக்குப்பட்டி உங்களுக்கு உதாரணமாக ஒரு 3 இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சாக வைக்கணும். மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, கீழே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, ஊக்குப்பட்டியில் நம்ம பிடிக்கக்கூடிய டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கணும். இந்த அளவுகளை நல்லா ஞாபகமாக வச்சுக்க. சைடில் மேலே தையலுக்கால், கீழே தையலுக்கால், அதே மாதிரி ஊக்குப்பட்டி ஐப்பட்டி சைடில் மேலே தையலுக்கால், கீழே தையலுக்கால், சென்டரில் பிடிக்கக்கூடிய டாட்டுக்கு 1/2 இன்ச். ஓகேங்களா? அதை நல்லா மனப்பாடமாக எழுதி வச்சுக்கோங்க. அல்லது ஒரு முறைக்கு 100 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். கிராஸ் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து கிராஸ் அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு அளவுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உன்னிப்பாக வந்து நம்ம கவனிக்கணும். அதாவது ஒரு 3.1 அப்படின்னா 3.1 தான் நீங்கள் வைக்கணும், 3.2 வைக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டாக மாறிடும். தைச்சதுக்கப்புறம் அப்புறம் லூஸ் அடிக்குது அப்படின்னாங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த ஒரு பாயிண்ட்டை குறைக்கிற மாதிரி வந்துடும். காட்டன் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு பாயிண்ட் லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தண்ணியில் போட்டால் சிங்க் ஆகிரும். பாலிஸ்டர்லாம் நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். ஒவ்வொரு புள்ளிகளையும் உன்னிப்பாக வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 1/4 இன்ச்சு 2 பாயிண்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட் கணக்குகளையும் நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து கையாளணும். டாட்டோடைய உயரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த டாட்டோடைய உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணுறோம். டாட்டுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 1.1 இருந்துச்சு, நான் 1.1 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்கள் ப்ளவுஸில் டாட்டோடைய பாயிண்ட் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் இந்த கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸோடைய அளவில் பார்த்தீங்கன்னா 1.1 இருந்துச்சு, அதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த டாட் பார்த்தீங்கன்னா 6 விதமாக பிரிப்போம். 6 வகையான டாட்ஸ் இருக்குது.
சில நண்பர்லாம் கேட்டிங்கன்னா டாட் வந்து இது எவ்வளோ வைக்கணும், 36 சைஸு இதுக்கு எவ்வளோ வைக்கிறது, ஆனால் நான் 40 சைஸு எனக்கு வந்து டாட்டு எவ்வளோ வைக்கணும் அகலம் வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் கணக்கே இல்லை. 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்புக்கு ஏற்ப இந்த அளவுகள் வந்து மாறும். நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம போடுறத விட அவங்களோட இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறதையும் இடுப்பளவும் சென்டர் மார்பு அளவையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி மார்க் பண்ணணும். அந்த மெத்தட் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் டாட் அளவுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாட்டுக்காகவே நான் வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த டாட் பகுதியில் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் ஒன்று பதிவு பண்ணியிருக்கேன். இந்த டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்காத நண்பர்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டு வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். ஒவ்வொரு டாட்டோடைய நீளம் எவ்வளோ இருக்குங்கிறதையும் ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த ஆம்ஹோல்லேருந்து வரக்கூடிய இந்த டாட்டோடைய நீளம் எவ்வளோ சோட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அளவுக்குமே நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அளவு எங்கேயுமே மாறாது. சரிங்களா? இந்த அளவுகள் வந்து ஒரு புள்ளி கூடி மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் சார்ந்து உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் கீழே உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்காக வீடியோவாக நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர்லாம் பார்த்துருப்பாங்க. அது வந்து யாருக்காக அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வீடியோவாக இருக்கும். அதனால் அது நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. நமக்கு அது பிரச்சனை இல்லை. உங்களுடைய கேள்வி எதுவும் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் போதுமானது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடச்சி அந்த பதிலை வச்சு நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் வந்து கட் பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பார்க்கலையே அப்படிங்கிற கவலையெல்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா ஒரு சில வீடியோக்கள் வந்து நான் அப்படிங்கிறத விட நிறையா வீடியோக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய நண்பர்களுக்காகவே பிரத்யேகமாகவே நான் பதிவு பண்ணிகிட்டே தான் வருவேன், பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே ஒரே கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் அதையும் பதிவு பண்ணுறேன். இல்லை ஒரு சிலர் வந்து ஆனால் எனக்கு ப்ளீஸ் நான் எப்படியாவது இந்த ஒரு மெத்தட் மட்டும் சொல்லிக் கொடுங்கண்ணா, இது என்னன்னே தெரியலைங்கன்னா குழப்பமாக இருக்குங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்காக உடனே வந்து நான் வீடியோ ஒரு நாள்லேயே எடுத்து பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஆன்லைனில் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ஆர்டர்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி தைச்சி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நமக்கு டைமும் கிடைக்கிறதில்ல. இருந்தாலும் எனக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே நான் வீடியோ எடுத்து உங்களுக்காகவே நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். ரெகுலராக வீடியோ போடலான்னு நினைக்கிறேன், ஆனால் போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நான் அதிகமாக பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். யூடியூப்பில் டெய்லரிங் வீடியோ சொல்லித்தரக்கு யாராவது அனுபவம் இருந்த நண்பர்கள் இருக்குது அப்படின்னா அல்லது ஆர்வம் இருக்குது அப்படின்னா எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் உங்களுக்கான வாய்ப்பு வரவேற்கப்படுகிறது. நாங்கள் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் சொல்லித்தரும்போது நிறைய பேர்த்துக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். எங்களோட மெத்தடை தான் சொல்லித்தர முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் மெத்தட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் குறைநிறைகள் இருக்குது அப்படின்னா அந்த குறைநிறைகளை சரி பண்ணிவிட்டு எங்களோட மெத்தடில் நீங்கள் சொல்லித்தரும்போது எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தனியாக பயிற்சிகளும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். டெய்லரிங்கில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப் வழியாக நீங்களும் வீடியோ போடலாம் எங்கள் சேனல் மூலமாக. ப்ளவுஸ் வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். செக் பண்ணி பார்த்து இப்போ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பாருங்கள். இப்போ பெல்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக் தட்டுடைய நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் கிராஸ் அளவு எவ்வளோ இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து நீளமெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இடுப்பு பகுதி எவ்வளோ இருக்குங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10 தான் இருக்க போகுது. சரிங்களா? இந்த அளவெல்லாம் எதுவுமே மாறாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு மார்க் போட்டு சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் போடக்கூடிய மார்க்கு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கிராஸாக தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டி கட்டும்போது பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் கீழே இடுப்பு பகுதியில் கடைசி கொக்கி பார்த்தீங்கன்னா லூஸ் அடிக்கும். அந்த மாதிரி லூஸ் வரக்கூடாது அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த டாட் வந்து இதில் என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறோம். இந்த பெல்ட்டோடைய உயரமெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு அளவுகள் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பெண்டு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா இதை வச்சே நீங்கள் பெல்ட் பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவு வந்து உங்களுக்கு நல்லா வரும். சரிங்களா?
ஒவ்வொரு ஸ்கேலும் வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்கேல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். புதிதாக பழகக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா ஒரு சில ஸ்கேல்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கேல் ரகம் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் எல்லாமே வாங்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேல் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் வெட்டுறதுக்கும், சுடிதார் வெட்டுறதுக்கும், பேண்ட் வெட்டுறதுக்கும் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் சில ஸ்கேல் எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு கண்ணாடி ஸ்கேலும் ஒரு சின்ன பிளாக் ஸ்கேல் பெண்டு ஸ்கேலையும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் பகுதிக்கும், கழுத்து வளைவு பகுதிகளுக்கும், ஃப்ரண்ட்டில் வளைவுக்காகவும், அடுத்து பார்த்திங்கன்னா பெல்ட் வளைவுக்காகவும் அப்படிங்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, பெல்ட்டு சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணதை பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஷோல்டர் பகுதியில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு, ஃப்ரண்ட் அந்த உயரத்தையும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு, சைட்லேயும் ஊக்குப்பட்டி அழிப்பட்டி சைட்லேயும் கரெக்டாக இருக்காங்கிறது, அந்த நீளம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறோம். சரிங்களா? ஒரு 2 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது, அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நான் கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்து தான் உடனே வந்து தைக்காமல் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எப்போவுமே கட் பண்ணணும். இது யாரும் சொல்லித்தரதில்லை. அப்படி நேராக கட் பண்ணுறோம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்லாம் வச்சிங்க அப்படின்னா மிஸ்டேக் வந்துடும். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலும் ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. நான் பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு எப்படி வெட்டுற அப்படிங்கிறத கவனிக்காமல் விட்டுற வேண்டாம் நண்பர்கள். தயவு கூர்ந்து அதையும் கவனிங்க. ஹார்மோல் பகுதி வந்து கரெக்டாக இருக்காங்கிறதையும் நான் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு பகுதியுமே நான் வெட்டிட்டு செக் பண்ணவும் செய்வேன். ஒரு சில நேரங்களில் நான் செக் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா நம்ம வெட்டும்போது எனக்கு தெரியும் இல்லையா? அனுபவம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பகுதியும் வந்து செக் பண்ண மாட்டீங்க. அனுபவம் இல்லாத போது ஒவ்வொரு பகுதியும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கட் பண்ணும்போது உங்களுக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும், ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். புதிதாக வெட்டக்கூடிய நண்பர்களுக்கு பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை சரியாக வெட்டுறோமா இல்லையா அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சரியாக தான் வெட்டியிருப்பீங்க, அந்த சந்தேகம் வந்து உங்களை குழப்பி விட்டுரும். ஐயோ நம்ம கரெக்டாக வெட்டலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்த உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, உடனே மறுபடியும் எல்லாமே ஓடி போய் செக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஆரம்பத்தில் இந்த குட்டி குட்டி பயமெல்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா துணி கஷ்டமானது நம்மளது இல்லை, அடுத்தவங்க துணி அப்படிங்கிறதால நமக்கு அந்த பயமும் பதட்டம் வந்து இருக்கும். அது போக போக உங்களுக்கு சரியாயிடும். நிறைய டெய்லரிங் சார்ந்த டிப்ஸ் வந்து நிறைய நம்ம கொடுக்க போகிறோம். இன்னும் எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்து நமக்கு வரப்போகுது. நான் நிறையா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு, தம்ப்லைன் ரெடி பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லாமல் இருக்குது, பிஸியாக இருக்குது. இந்த பிஸி வந்து நீங்கள் பண்ண வேலை தான். ஆன்லைனில் பார்க்குறீங்க, நமக்கு உடனே கால் பண்ணி மாஸ்டர் எனக்கு பேட்டர்ன் போட்டு கொடுங்க, எனக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்கன்னு சொல்லி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க கேட்குறீங்க. அப்புறம் பார்த்தா 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் கொடுத்துட்றீங்க. நம்ம அதனால் பார்த்திங்க அப்படின்னா டைமே இருக்க மாட்டேது. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நான் தொடர்ந்து வீடியோ போட போகிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. புதிதாக பழகக்கூடிய நண்பர்கள் பயன்பெறட்டும். ஏன்னா நம்ம எளிமையான முறையில் வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம். நம்ம லைவ் கிளாஸில் நேரடியாக வந்து நம்மகிட்ட பயிற்சி பெற்றால் எப்படி சொல்லித்தரோமோ அந்த மாதிரி உங்களுக்கு பொறுமையாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரைட்டாக போர் அடித்தாலும் அப்படின்னாலும் பரவாயில்ல, போர் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறக்கு உண்டான அர்த்தம். சரிங்களா? போர் அடிக்காமல் தத்துவம் பேசி டைலாக் பேசி உங்களை வந்து ஈஸியாக வந்து என்னால் கூட்டிகிட்டு போக முடியும். அப்படி போகிறக்கும் இப்படி சொல்லித்தரக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. வேணால் சொல்லுங்கள், மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட சொல்லித்தரோன்னு அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்படியும் பண்ணலாம். ஒரு சில வீடியோக்கள் அப்படியும் போகிறேன், ஒரு சில வீடியோக்கள் ப்ளவுஸில் வரக்கூடிய குறைநறைகளை மட்டுமே அதிகமாக சொல்லியும் நான் வீடியோ போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதற்கு தகுந்த மாதிரி வீடியோவையும் பதிவு பண்ணுறேன். ஆனால் இடையில மோட்டிவேஷன் ஸ்பீச்சோடு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே மோட்டிவேஷன் அப்படின்னு போடுங்க. இல்லை டெய்லரிங் அப்படின்னா டெய்லரிங் மட்டும் அப்படின்னா டெய்லரிங் அப்படின்னு போடுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த 2 வார்த்தைகளை வச்சு நான் எது அதிகமாக வருதோ அதற்கு தகுந்த மாதிரி வீடியோக்களுடைய தன்மைகளையும் நான் மாற்றுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கை சுற்றளவு பகுதியை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கைப்பகுதி வெட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கவனமாக உன்னிப்பாக கவனிங்க. இப்போ ஆம்ஹோல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதில் நம்ம பாதி வந்து 10 வெட்டுவோம் இல்லைங்களா? இந்த 10 வெட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளவுஸில் 10 வெட்டியிருக்கோம், ஆனால் கையில் 10 வெட்டக்கூடாது, 9.25 தான் வெட்டணும். ஒரு 1/4 இன்ச்சு வந்து குறைவாக தான் வெட்டணும். இது யாரும் சொல்கிறதில்ல. 1/4 இன்ச்சு நீங்கள் எப்போவுமே கம்மியாக வெட்டுங்க. கரெக்டாக
ஹார்மோல் பகுதி ப்ளவுஸில் பேக் தைட்டில் எப்படி வெட்டியிருக்குமோ அதே அளவு அக்யூட்டாக வந்து எப்போவுமே வெட்டக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு வந்து குறைவாக வெட்டணும். எதற்காக இந்த 1/4 இன்ச்சு வந்து குறைவாக வெட்டணும் அப்படின்னா, கைப்பகுதியில் முன்பகுதியை நம்ம குடஞ்சி வெட்டுவோம். எஸ்கட் வந்து நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1/4 இன்ச்சு லூஸ் அடிக்கும். அது கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா 2 பக்கம் ப்ளவுஸில் ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் வரும். அந்த மாதிரி லூஸ் வரக்கூடாதுன்னா நான் சொன்ன இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வாட்சிங். தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு ஜெராக்ஸ் எடுப்பது போல் ப்ளவுஸ் கட் பண்ணுவது எப்படி. தேங்க்யூ வாட்சிங். பாய்.